நேற்று வந்து நெல்லிக்காவை வெயிலில் காய வச்சோம். அடிக்கிற வெயிலுக்கு எப்படி காஞ்சி போயிட்டுன்னு பாருங்கள். 2 மணி நேரம் தான் காய வச்சுருக்குன்னு போல். நான் ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டேன். சரி, இதை தேனில் ஊற்றி ஊற வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மொத்தம் எத்தனை நெல்லிக்காய்னா 5 நெல்லிக்காய், அப்புறம் வந்து 4 நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டது கம்மியாக தான் இருக்குது. இந்த 5 நெல்லிக்காயில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, நேற்று ஈவினிங் எடுத்து 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்களா, எடுக்கும்போதே ஓட்டை போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியுதில்ல, ஓட்டை போட்டு வச்சுட்டேன். ஒரு 3 நெல்லிக்காய் வந்து அப்படி முழுசாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 நெல்லிக்காய் ஓட்டை போட்டுட்டு 1 நெல்லிக்காய் அப்படியே போட போகிறேன், முழுசாக போட போகிறேன். இப்போ 3 நெல்லிக்காயில் 2 நெல்லிக்காய் மட்டும் ஓட்டை போட்டுக்கலாம். போக் ஸ்பூன்னு சொல்லுவாங்க, வச்சு ஓட்டை போடும். ஓகே, இப்போ ஓட்டை போட்டாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ 5 நெல்லிக்காயில் 2 நெல்லிக்காய் நேற்று நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து ஓட்டை போட்டேன். அது எப்படி இருக்குது. இதில் வந்து 2 நெல்லிக்காய் இப்போ ஓட்டை போட்டது, 1 நெல்லிக்காய் வந்து ஓட்டை போடாமல் அப்படியே வைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு 4 நெல்லிக்காய் பீஸ் போட்டது எவ்வளோ இருக்குது மொத்தமாக பறக்கி காமிக்கிறேன். 2 மணி நேரம் வெயிலில் வைங்க, அதுக்கு மேலே வெயிலில் வைக்காதீங்க. மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. 4 நெல்லிக்காய் கட் பண்ணுது. இது அப்படியே நம்ம டப்பாவில் போடுவோம். இதுக்குள்ள அப்படியே தேனை ஊற்றிட வேண்டியதான். ஃபுல்லாக முங்குற மாதிரி ஊற்றுவோம். நான் வெயிட் எதுவும் செக் பண்ணலை. ஓகேவா, நல்லா ஊறட்டும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒருக்கா டெய்லியும் காலையில் இருந்துச்சு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து இதை செக் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு ஊறி இருக்குது, முழுசாக போட்ட நெல்லிக்காய் எப்படி இருக்குது, ஓட்டை போட்டது எப்படி இருக்குது, சின்ன சின்னதாக பீஸ் போட்டது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்த பதிவில் போடுறேன். அதாவது அடுத்த பதிவுனா 7 நாள் கழித்து வரும். ஸோ அது வரைக்கும் இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்.